வணக்கம். காலர் நெக் ஃப்ரண்ட் ஓப்பன் குர்தா கட்டிங் பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்கு தேவையான கிளாத்து இது வந்து மேல் பக்க கிளாத்து, சுடிதார் மெட்டீரியலில் உள்ள கிளாத்து. அதுக்கு தேவையான லைனிங் கிளாத்து, அதுக்கு ஓப்பனில் பைப்பிங் பண்ணுறதுக்கு காலருக்கு அந்த டிசைனிங்க்கு மேட்சான ஒரு பிளைனான கிளாத்து. இப்போ இதுதான் அளவு டாப்பு. இது வந்து ஏற்கனவே காலர் ஃபுல் காலர் வச்ச ஒரு அளவு டாப்பு தான். இது அப்படியே நாம் திருப்பி அடிப்பக்கமாக எடுக்கலாம். எப்போவுமே திருப்பி எடுத்துட்டு நமக்கு தைக்கும்போது அந்த அளவுகள் வந்து நமக்கு கொஞ்சம் நீட்டாக தெரியும். ஃபுல்லாக நம்ம திருப்பி எடுத்துடலாம். இப்போ என்னோட வீடியோஸில் வந்து ஏற்கனவே சுடிதாரை அளந்து கட் பண்ணுற மெத்தட் வந்து இருக்குது. அதனால் உங்களுக்கு இது ஈஸியாக இந்த டாப்பை போட்டு எப்படி அளந்து கட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஈஸி மெத்தடை நான் உங்களுக்கு இதில் நான் சொல்லி காட்டுறேன். இப்போ நல்லா நீட்டாக நாம் அப்படியே விரித்து போட்டுடலாம். இந்த அக்குள் பகுதி, ஷோல்டர் ஜாயிண்ட்டு எல்லாமே ஒரே இடத்துல வர்ற மாதிரி பார்த்து அப்படியே ரெண்டாக மடித்து நல்லா நிமித்து நேராக வச்சதுக்கப்புறமா நம்ம கீழே வந்து அந்த டாப்போட அடிப்பாகத்தில் அளந்து பார்க்கலாம். அதோட அளவு 12 இன்ச் அளவு இருக்குது. நமக்கு எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு நமக்கு சைடில் மடித்து தைக்கிறதுக்காக. அப்போது 13 இன்ச் இருக்குது. அது ரெண்டாக மடித்து இருக்கிறதுனால அது 26 இன்ச் அளவுக்கு நமக்கு ஒரு பக்க அளவு தேவை. இப்போ அதை வந்து நம்ம அந்த பின்பக்க கிளாத்தில் நம்ம அளக்கலாம். பின்பக்க கிளாத்து எப்போவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை கரெக்டான அளவை அளந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோன்னா நமக்கு 3/4 ஹேண்டு ஃபுல் ஹேண்டு தைக்கிறதுக்கு துணி வந்து உங்களுக்கு தாராளமாக இருக்கும். நீங்கள் அப்படியே ரெண்டாக மடித்து போட்டு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 பக்கமும் சின்ன சின்ன பீஸாகவே போய் உங்களுக்கு சின்ன ஷார்ட்டான கை தான் வைக்கிறதுக்கு உங்களுக்கு கிளாத் வரும். இப்போ அப்படியே அளந்த அளவு அந்த 26 இன்ச் அளவுக்கு கட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத்தை நம்ம கட் பண்ணி கைக்காக தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இது பின்பக்கம் உள்ள சுடிதார் மெட்டீரியலில் உள்ள கிளாத்தை அடியில் வச்சுருக்கிறேன். அதுக்கும் மேலே நாம் 4ஆக மடித்து வச்ச லைனிங் கிளாத்தை வைக்கலாம். இந்த லைனிங் கிளாத்தோட அளவு வந்து இது ஃபுல் ஹேண்டு 3/4 அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு இது 3/4 ஹேண்ட் எடுக்கிறதுனால இதுக்கு நான் 2.5 மீட்டர் அளவு கிளாத்து லைனிங் கிளாத்து எடுத்துருக்கிறேன். இல்லை எனக்கு கைக்கு வந்து எனக்கு லைனிங் கிளாத்து வேண்டாம் அப்படின்னா உங்களுக்கு 2 மீட்டர் கிளாத்தே போதுமானது. அப்படியே கீழே நல்ல அந்த கிளாத்தை 3 இன்ச் அளவுக்கு தெரிகிற மாதிரி வச்சு மேலே லைனிங் கிளாத்தை ஏற்றி நமக்கு வைக்கலாம். அதுக்கும் மேலே நமக்கு மேல் பக்க அந்த கிளாத்தை வைக்கலாம். அதில் ஏற்கனவே பார்டர் இருக்கிறதுனால நமக்கு ஃப்ரண்டில் வந்து மடித்து தைக்க தேவையில்லை. அப்போது பின் பக்கமாக இருக்கக்கூடிய அடியில் இருக்கக்கூடிய கிளாத்தை 1 இன்ச் அளவுக்கு வெளியே தெரிகிற மாதிரி வச்சு நமக்கு மேல் பக்கமாக இருக்கக்கூடிய கிளாத்தை வைக்கலாம். வச்சதுக்கப்புறம் அதுக்கும் மேலே நம்ம அளவு டாப்பை தூக்கி வைக்கிறோம். அளவு டாப் வைக்கும்போது ஏற்கனவே இந்த பார்டர்லாம் தைச்சிருக்கிறதுனால கரெக்டாக அந்த பார்டர் அளவுக்கே நம்ம வச்சு அப்படியே நீட்டாக மேலே இழுத்து விடலாம். இப்போ இது ஓப்பன் வரக்கூடிய பகுதியில் ஒரு அடையாளப்படுத்தி விடலாம். ஓப்பன் மடித்து தைக்கிறதுக்காக 1 இன்ச்சு அந்த இடத்துல இருந்து 1 இன்ச் அளவுக்கு அப்படியே கீழே வரைக்கும் வச்சுட்டு ஒரு லைன் போட்டு விட்டுறலாம். இப்போ இது நல்லா விரித்து வச்சுருக்கிறதுனால அந்த கிளாத் எவ்வளோ இருக்கோ அந்த இடத்துக்கே நம்ம நல்லா நிமித்து நீட்டாக விட்டுட்டு அதே அளவுக்கு நம்ம மார்க் பண்ணலாம். இப்போ இந்த டாப்பில் பாருங்கள் கொஞ்சமாக 1/2 இன்ச் அளவுக்கு தான் கிளாத் இருக்குது. நமக்கு இதில் இன்னும் எனக்கு எக்ஸ்ட்ரா வேணும் 1 இன்ச் அளவு பிரித்து விடுற மாதிரி 2 தையல் போடணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு வைக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் கிளாத்தை வைங்க. அப்போது நமக்கு இதில் 1.5 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா இதில் தச்சு விடுறதுக்கான கிளாத் வருது. அந்த டாப்பில் 1/2 இன்ச் இருக்கிறது நான் எக்ஸ்ட்ரா 1 இன்ச் அந்த மாதிரி. இப்போது கை பக்கம் அந்த அளவு எல்லாமே அது ஷோல்டரில் வந்து நமக்கு 8 இன்ச் அளவுக்கு இதோட ஷோல்டர் அளவு இருக்குது. அதில் அடையாளப்படுத்தலாம். நார்மலாக ரவுண்டு நெக்கில் இருந்து நீங்கள் எப்போவும் இந்த ஃபுல் காலர் கட் பண்ணுறதா இருந்தால் 1.5 இன்ச்சு அதிகமாக எடுங்க.
இப்போது இந்த அக்குள் பகுதியை அப்படியே அந்த அளவில் லைட்டாக வளைவாக வரைஞ்சி விட்டுறலாம். இப்போ முன் பக்கம் அந்த காலருக்கு உண்டான கழுத்தை கட் பண்ணுறது பார்க்கலாம். அந்த மடிப்பு பாகத்திலிருந்து 3 இன்ச் அளவுக்கு ஒரு அடையாளப்படுத்தலாம். அப்படியே கீழே இறக்கி ஒரு 3 இன்ச் அளவு லைட்டாக வளைவாக அந்த அடையாளப்படுத்தியிருக்கக்கூடிய இடத்துல கொண்டு நம்ம முடிக்கலாம். இந்த சரிவான பாகம் நமக்கு 1 இன்ச் அளவுக்கு இருக்கிற மாதிரி இருக்கணும். ஷோல்டர் சரிவு அப்படியே அதிலிருந்து லைன் போட்டு விட்டுறலாம். ஷோல்டர் பக்கமாக முதல்ல நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். அப்படியே அக்குள் பகுதி சைடு எல்லாமே தனியாக கட் பண்ணி விட்டுட்டு நமக்கு இனி வரையும் போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த ஓப்பன் பக்கத்தில் லைட்டாக ஒரு அடையாளப்படுத்துறது மாதிரி நம்ம கட் பண்ணி விடலாம். இப்போ முன் பக்க கழுத்தை மேல் பக்க கிளாத்தும் ஒரு லைனிங் கிளாத் மடிப்பையும் அப்படியே கட் பண்ணி எடுக்கலாம். அடியில் ஏற்கனவே இன்னும் ஒரு லைனிங் கிளாத்தும் அடியில் இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல் சுடிதார் மெட்டீரியலும் இருக்குது. முன் பக்க கழுத்தை கட் பண்ணி எடுக்கலாம். அடையாளப்படுத்திட்டு அப்படியே பின் பக்க கழுத்தையும் அளக்கலாம். பின் பக்கம் 1.5 இன்ச் அளவுக்கு அடையாளப்படுத்துகிறேன். பின் பக்க கழுத்து எப்போவுமே 1.5 இன்ச்சுக்கு அதிகமாக வைக்க வேண்டாம். இன்னும் கொஞ்சம் அவங்க கழுத்து நல்ல விரிவாக இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னா முன் பக்கம் அந்த இறக்கி எடுத்த அந்த 3 இன்ச்சை வேணா 1/2 இன்ச்சு நீங்கள் அதிகமாக எடுக்கலாம். இப்போ அக்குள் பகுதியில் முன் பக்கத்துக்கு 3/4 இன்ச் அளவுக்கு குழிவாக கட் பண்ணுறதுக்காக வரைகிறேன். எப்போவுமே காலரில் வந்து பின் பக்கமாக அதிகமாக நீங்கள் எடுக்கக்கூடாது. கழுத்து வந்து இழுத்து பிடிக்கும். அந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு அதிகமாக தேவைன்னா முன் பக்கம் அந்த மடிப்பு பாகத்தில் தான் நீங்கள் 1/2 இன்ச் அதிகமாக எடுக்க வேண்டியது வரும். ஃப்ரண்ட் ஓப்பனுக்காக மேல் பக்க கிளாத்தும் ஒரு லைனிங் கிளாத்தையும் கட் பண்ணுறேன். ஃபுல்லாக அப்படியே கீழே வரைக்கும் அப்படியே கட் பண்ணி விட்டுறலாம். உங்களுக்கு இந்த மாதிரி ஃபுல் ஹேண்டு 3/4 ஹேண்டு இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு சென்டரில் வந்து உங்களுக்கு ஓப்பனாக இருந்ததுன்னா உங்களுக்கு போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஷர்ட் மாட்டுற மாதிரி நீங்கள் மாட்டிடலாம். பின் பக்க கிளாத்தை அப்படியே தூக்கி வச்சுட்டு அப்புறமா லைனிங் கிளாத்தை கட் பண்ணலாம். இது முன் பக்க உள்ள லைனிங் கிளாத் சென்டரில் அப்படியே கட் பண்ணி எடுக்கிறேன். இப்போ அதில் மீதி இருக்கக்கூடிய அந்த கிளாத்தை கைக்காக 2ஆக மடித்து போட்டிருக்கிறேன். இப்போ கையோட அளவு வந்து நீங்கள் எப்படி எடுக்கணும் அப்படின்னா நமக்கு முட்டி பாகத்திலிருந்து 2 இன்ச் அளவு இறக்கி வந்தாலே அந்த 3/4 ஹேண்டுக்கு உங்களுக்கு போதுமான அளவு. அது அந்த அளவு வந்து மேக்சிமம் எல்லாருக்கும் அந்த ஹைட் வந்து 13.5லிருந்து 14 இன்ச் அளவுக்கு தான் வரும். அதோட சுற்று அளந்து கொஞ்சம் லூஸ் விட்டு அளக்கணும். இதோட அளவு வந்து 12.5 சுற்று இருக்குது. அது இதோட ஹைட் வந்து 15 இன்ச்சு எடுக்கிறேன். எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு 16 இன்ச் அளவுக்கு இப்போ நான் மார்க் பண்ணுறேன். அந்த 1 இன்ச் அளவு கொஞ்சம் நீளமாக இருக்கிறதுனால வேணுங்கிறதுக்காக நான் அந்த 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கிறேன். இப்போ இது மேல் பக்க கிளாத்து 2 கைக்கு தேவையான கிளாத் இருக்குது. அதுக்கு கீழே லைனிங் கிளாத்து 2ஆக மடித்து வச்சுருக்கிறேன். அப்படியே 2ஆக மடித்து போடலாம். மடிப்பு பாகம் மேலே இருக்கிற மாதிரி, ஓப்பனாக இருக்கக்கூடிய பகுதி இன்னொரு பக்கம் இருக்கிற மாதிரி ஹைட்டை நம்ம அடையாளப்படுத்தலாம்.
தச்சு போக உங்களுக்கு 14.5 இன்ச்சு வர்ற மாதிரி வரும். இதோட சுற்றுப்பாகம் 9.5 இன்ச் அளவுக்கு மடித்து போட்டிருக்கிறேன். அப்போ இன்னும் அதை விரித்து பார்க்கும்போது நமக்கு 19 இன்ச் அளவுக்கு அந்த கிளாத் இருக்குது. அப்படியே ஃப்ரண்டில் ஒரு லைன் போட்டு விட்டுட்டு வளைவாக கட் பண்ணுறதுக்காக 3.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணுறேன். அது வளைவாக வளைச்சி அந்த இடத்துல விட்டுட்டு சென்டர்லேருந்து 3/4 இன்ச் அளவுக்கு இன்னும் ஒரு வளைவை நாம் வரைஞ்சி விடலாம். அது முன்பக்க அளவு. இது வந்து முன்பக்க குழிவான ஒரு அளவு. முதல்ல வரைஞ்சி வச்ச அந்த வளைவில் அப்படியே ரெண்டையும் சேர்த்து கட் பண்ணி எடுத்துட்டு மேலே இருக்கக்கூடிய லைனிங் கிளாத்து ஒரு சுடிதார் கிளாத்தையும் எடுத்து கட் பண்ணும்போது நமக்கு முன்பக்க குழிவான கட்டிங் வந்து வரும். இப்போ வந்து சுடிதார் குர்த்தா கட் பண்ணுறத நம்ம பார்த்தோம். இதை தைக்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.